ரோஹிணி இருக்கிற இடம் நம்ம முத்துக்கு மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சிந்தாமணி தான் ரோஹிணிக்கு இடம் கொடுத்தது அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த செக்கை கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் வரக்கூடிய எபிசோட்ல நம்ம சிறகடி காசையில பார்க்க போறோம். வாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் கிறிஷையும் ரோஹிணி பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோஹிணிக்கு சரியான கோவம். அதை அவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கும் அவங்க அம்மாவும் எனக்கு அப்புறம் உனக்கு யாரு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே எனக்காக எப்போதுமே மனோஜ் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரோஹிணி. இப்ப இல்ல இதுக்கப்புறம் அந்த மனோஜ் வருவானா வரமாட்டானே தெரியாது, எப்படி அவனை நம்பிக்கிட்டு இருக்க, அது வரைக்குமாச்சும் உனக்கு ஒரு சொந்தம் வேணும்ல அப்படின்னு நம்ம லட்சுமி பாட்டியும் சொல்றாங்க. உடனே நம்ம ரோஹிணி வந்துட்டு எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த கிறிஷோட பெரியப்பாவும் பெரியமாவும் நாங்க தப்புதான், ஆனா எங்களுக்கு கிறிஷ் மேல உண்மையாவே பாசம் இருக்குது, நாங்க இன்னும் அவ்வளவு கல் நெஞ்சக்காரங்க இல்ல அப்படின்னு சொன்னோன்னே அதை என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க நம்ம ரோஹிணி. உடனே கிறிஷோட பெரியப்பா இருந்துட்டு நாங்க பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புதாமா, அதுக்காக காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழ போகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரோஹிணிக்கே மனசு இறங்கிடுது. சரி கிறிஷ வேணா பாத்துக்கோங்க, ஆனா என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூம் உள்ள போயிடுறாங்க. நம்ம கிறிஷோட பெரியப்பா கிறிஷ் கிட்ட ரொம்பவே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவுக்கும் நம்ம கிறிஷ் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் சரிமா கல்யாணி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. சரி எப்படி கிளம்புறீங்க அப்படின்னு முத்து இருக்கான்ல அவனதான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம கிறிஷ் இருந்துட்டு ஐ ஜாலி முத்து அங்கிள் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். உடனே நம்ம ரோஹிணி இருந்துட்டு அவரை எதுக்கு வர சொன்னீங்க, அவனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே நம்ம கிறிஷோட பெரியப்பா இருந்துட்டு சரி சரி நான் அவனை வர சொல்ல இருங்க வர வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல நீங்க அவன் கூட ஏறி போங்க, ஆனா என்னைய பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிறிஷோட பெரியப்பா கிட்ட சொல்றாங்க. உடனே நம்ம கிறிஷோட பெரியப்பா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதையும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லட்சுமி பாட்டி இருந்துட்டு ஆமாங்க இனிமே கல்யாணி பத்தியோ கல்யாணியோட பையன் பத்தியோ எதையுமே அவங்க கிட்ட பேசிக்காதீங்க, அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுவும் சொல்லலைங்க, இனிமே முத்துக்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், ஆனா கிறிஷ மட்டும் அப்படின்னு தங்கிக்கிட்டு நின்னோன்னு என்ன புரியலங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்கறாங்க. இல்ல கிறிஷ நாங்களே வளர்த்துக்கலாமா அப்படின்னு நம்ம ரோஹிணிக்கு சரியான கோவம். கிறிஷுக்குன்னு அம்மா நான் இருக்கேன், அப்பான்னு மனோஜ் இருக்காரு, முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க, நீங்க பண்ண தப்புக்கு பிராயசித்தமா என் பையனை வளர்க்கலாம்லாம் கேட்காதீங்க, உண்மையான பாசம் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம கிறிஷோட பெரியம்மா இருந்துட்டு நான் கல்யாணி உண்மையான பாசத்துல தான் கேட்கிறோம், எங்களுக்கு கிறிஷ பாக்குறப்ப எங்க பையன் அப்படிங்கிற நினைப்பு வருது, அதனாலதான் கேட்டோம் அப்படின்னு இல்ல நாங்க யாருக்கும் தத்து கொடுக்குற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி மறுத்துறாங்க.